ஓம் சாந்தி. 9 டிசம்பர் 2022. ஷூபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, ஏன் மகாவீர் ஆக வேண்டும்? ஏன் மகாவீர் ஆக வேண்டும்? இரண்டாவது கேள்வி, தராசை சமமாக வைக்கின்றேன் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? மூன்றாவது கேள்வி, ஏன் தந்தையை சர்வ வியாபி என்று கூறிவிட்டனர்? ஏன் தந்தையை சர்வ வியாபி என்று கூறிவிட்டனர்? நான்காவது கேள்வி, யார் அமர்ந்து கொண்டே ஷரீரத்தை விடுவார்கள்? யார் அமர்ந்து கொண்டே ஷரீரத்தை விடுவார்கள்? அஞ்சாவது கேள்வி, யார் பரம்பூஜ்ய ஆத்மா? யார் பரம பூஜ்ய ஆத்மா? ஆறாவது கேள்வி, எந்த நினைவு சதா இருக்க வேண்டும்? எந்த நினைவு சதா இருக்க வேண்டும்? Fill up the blanks. First, தூய்மை இழக்கும்போது டேஷ் ஆகிவிடுகிறது. தூய்மை இழக்கும் பொழுது டேஷ் ஆகிவிடுகிறது. இரண்டாவது, தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைய வேண்டுமெனில் டேஷ் விட வேண்டும். மூன்றாவது, பாபாவிடம் இருந்து முழு ஆஸ்தி அடைவதற்காக குழந்தைகள் டேஷ் பார்க்க வேண்டும். குழந்தைகள் டேஷ் பார்க்க வேண்டும். நான்காவது, டேஷ் இதில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். டேஷ் இதில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். அஞ்சாவது, டேஷ் பார்ப்பதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு டேஷ் நிலைத்திருங்கள். டேஷில் நிலைத்திருங்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, ஏன் மகாவீர் ஆக வேண்டும்? கடைசி கால காட்சிகளை பார்ப்பதற்கு, அதாவது கடைசியில் என்ன வரும்னு சொல்லியிருக்கார் பாபா, பூகம்பங்கள் போன்றவை ஏற்படும். அதை பார்ப்பதற்கு மகாவீர் தன்மை தேவை. கடைசி கால காட்சிகளை பார்ப்பதற்கு, அதாவது கடைசியில் பூகம்பங்கள் ஏற்படும், அதை பார்ப்பதற்கு மகாவீர் தன்மை தேவை. இரண்டாவது கேள்வி, தராசை சமமாக வைக்கின்றேன் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? பாபாவிடம் திவ்ய திருஷ்டிக்கான சாவி உள்ளது. நான் இந்த சாவியை வேறு யாருக்கும் கொடுப்பதில்லை என்று பாபா புரிய வைக்கிறார். இதற்கு பதிலாக, நான் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்வதில்லை,
நீங்கள் உலகிற்கு எஜமானர் ஆகிறீர்கள், நான் ஆகுவதில்லை. ஆக தராசை சமமாக வைக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். மூன்றாவது கேள்வி, ஏன் தந்தையை சர்வ வியாபி என்று கூறிவிட்டனர்? பாபா என்ன பதில் சொல்றேன்னா, பக்தியில் மன ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் காட்சி காட்டுகிறேன். கணேசர், அனுமார் போன்ற யாரெல்லாம் பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் தான் திவ்ய காட்சியை காண்பிக்கிறேன். அதனால்தான் பரமாத்மா அனைத்து இடங்களிலும் இருப்பதாக நினைக்கின்றனர். இதனால் சர்வ வியாபி என்று கூறிவிட்டனர். நான்காவது கேள்வி, யார் அமர்ந்து கொண்டே சரீரத்தை விடுவார்கள்? ஞானத்துல மகாவீரர். பாபா சொல்றாரு, யார் ஞானத்தில் உறுதியானவர்களாகவும் திடமானவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்கள் அமர்ந்து கொண்டே சரீரத்தை விடுவார்கள். யார் ஞானத்தில் உறுதியானவர்களாகவும் திடமானவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்கள் அமர்ந்து கொண்டே சரீரத்தை விடுவார்கள். அஞ்சாவது கேள்வி, யார் பரம பூஜ்ய ஆத்மா? மனம், சொல், செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் தூய்மையின் தாரணை கொஞ்சம் கூட துண்டிக்கப்படக்கூடாது. அவர்கள்தான் யாரு? பரம பூஜைக்குரிய ஆத்மா. மனம், சொல், செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் தூய்மையின் தாரணை கொஞ்சம் கூட துண்டிக்கப்படக்கூடாது. அவர்கள்தான் பரம் பூஜைக்குரிய ஆத்மா. ஆறாவது கேள்வி, எந்த நினைவு சதா இருக்க வேண்டும்? நான் பரம் பவித்திர பூஜ்ய ஆத்மா. இந்த சரீரம் என்ற கோயிலில் அமர்ந்திருக்கிறேன். எந்த ஒரு வீண் எண்ணமும் கோயிலுக்குள் பிரவேசிக்க முடியாது என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். Fill up the blanks. ஃபர்ஸ்ட், தூய்மை இழக்கும் பொழுது டேஷ் ஆகிவிடுகிறது. தூய்மையை இழக்கும் போது டேஷ் ஆகிவிடுகிறது. பாபா சொல்றார், முழு ஞானமும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. முழு ஞானமும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. முழு ஞானம் என்ன ஆயிடுது? பறந்து போயிடுது. எப்போ தூய்மை இழக்கிறோமோ அப்போ முழு ஞானமும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. இரண்டாவது, தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைய வேண்டுமெனில் டேஷ் விட வேண்டும். தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைய வேண்டுமெனில் தேக அபிமானத்தை விட வேண்டும். மூன்றாவது, பாபாவிடம் இருந்து முழு ஆஸ்தி அடைவதற்காக குழந்தைகள் டேஷ் பார்க்க வேண்டும். சாட்சியாக பார்க்க வேண்டும். பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவதற்காக குழந்தைகள் சதா தனது சார்ட்டை பார்க்க வேண்டும். சொன்னாரா இல்லையா? தந்தையிடம் இருந்து முழு ஆஸ்தி அடைவதற்காக குழந்தைகள் சதா தனது சார்ட்டை பார்க்க வேண்டும். நான்காவது, டேஷ் இதில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். எந்த செயலிலும் புத்தி அழுக்காகி விடக்கூடாது. இதில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். எந்த செயலிலும் புத்தி அழுக்காகி விடக்கூடாது. இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் அல்லது முழு கவனம் கொடுக்க வேண்டும். அஞ்சாவது, டேஷ் பார்ப்பதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு டேஷ் நிலைத்திருங்கள்.
பாபா சொல்றாரு, தனது எதிர்காலத்தை தெளிவாக பார்ப்பதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு சம்பூர்ண நிலையில் நிலைத்திருங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன? சாட்சி நிலையில எல்லாத்தையும் பார்ப்போம். மனநிலை ஆடாத அசையாத நிலையில வைத்திருப்பதுக்கு எந்த சீன் வந்தாலும் யாரை பார்த்தாலும் சாட்சியா பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஓம் சாந்தி.